மலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு சங்கட சதுர்த்தி. முழு முதல் கடவுளான விக்னேஸ்வரர் அவரை வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விநாயகப் பெருமானுக்கு பிடிச்ச கடலை பொரி, வேர்க்கடலை, சர்க்கரை இதெல்லாம் கலந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நெய்வேத்தியமாக இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா வகையுத்தையும் தவிடு பொடியாக்கி நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய வகைகளில் அவர் நம்மளுக்கு நல்லதை செய்வார். ஏன்னா முழு முதல் விக்னேஸ்வரரை வணங்கினாதான் அடுத்த கட்டமாக நம்ம குலதெய்வம், நம்ம இஷ்ட தெய்வம், அப்புறம் நம்ம கிராம தேவதைகிட்டெல்லாம் நம்ம வழிபட்டு கேட்க முடியும். ஏன்னா விநாயகர் தான் முதல்ல அவர்கிட்ட வாங்கினாதான் அந்த சிவபெருமானே அவர்கிட்ட வழிநடத்தி பிறகு தான் எல்லா வகை நன்மைகளும் கிடைச்சது. அந்த பார்வதி தேவியும் முழுமுதல் விக்னேஸ்வரா நீ துணையின்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரை வணங்கிட்ட பிறகு தான் எல்லா வகை நன்மைகளும் நடக்குது. அப்பேற்பட்ட இறைவர்களுக்கே அப்படின்னா படைத்த பிரம்மனுக்கும் படைத்த கிருஷ்ணனுக்கும் படைத்த ஈசனுக்கும் அந்த நிலை என்றால் சாதாரண மனிதர்களாக நமக்கு என்ன நிலை? அதனால் இறைவனை வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த சங்கட சதுர்த்தியில் விக்னேஸ்வரை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா செல்வம் கிடைக்கும், குழந்தை செல்வங்கள் கிடைக்கும், வீட்டில் அமைதிகள் கிடைக்கும், நிம்மதிகள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இந்த சங்கட சதுர்த்தியில் கலந்துக்குங்க. இறைவன் வழிபாடு மிக 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 முக்கியம். குழந்தைகள் படிப்பு நலனை கருதி இந்த சங்கட சதுர்த்தி நீங்கள் கலந்துக்குங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா.